வணக்கங்க. இன்றைக்கி வந்து நம்மளுடைய வீட்டு தோட்டத்தில் என்னென்னலாம் போட்டிருக்குறோம், கீரையெல்லாம் என்னென்ன கீரைகள் இருக்குது, என்னென்ன போட்டிருக்குறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வாங்க அப்படியே சுற்றி காமிக்கிறேன். இது புதினா. இது நான் உங்களுக்கு எல்லா வீடியோலையுமே காமிச்சிருப்பேன். நேற்று நைட்டு நல்ல மழை பெஞ்சிருச்சுங்க. அந்த மழைக்கு ஓரளவுக்கு நல்லாவே தளன்னு இருக்குது. டெய்லி தண்ணி விட்டாக்க கூட இந்த வெயிலுக்கு தாங்க முடியாமல் ரொம்ப வாடி வதங்கி இருந்ததுங்க. இது வந்து பெரிய நெல்லிக்காய் மரங்க. ஒரு கல்யாண விசேஷத்துக்கு போனப்போ வந்து பெரிய நெல்லிக்காய் நாற்று கொடுத்தாங்க. அதை கொண்டு வந்து வச்சு உருவாக்கியாச்சு. ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. மரம் பெருசாக உயரமாக போயிடுச்சு பாருங்கள். அப்படியே வச்சதுங்க. வெளியில் கொண்டு போய் காம்பவுண்டுக்கு வெளியில் வச்சிடலான்னு பிளான் பண்ணோம். மரம் பெருசானோடனே சரி இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இப்படியே இங்கே பாருங்கள், கரிசலாங்கண்ணி வந்து நான் எண்ணெய் காய்ச்சி கேட்குறவங்களுக்கு தேங்காய் எண்ணெய் காய்ச்சி கொடுத்துட்ருக்கேங்க. கரிசலாங்கண்ணி கூட இன்னும் என்னென்னலாம் தலை போடணுமோ அதெல்லாம் இயற்கையாகவே எல்லா தலைகளையும் போட்டு காய்ச்சி நான் கொடுத்துட்ருக்கேங்க. இப்போ நானும் அதுதான் தேய்க்கிறேன். நீங்கள் முடிய பார்த்துருப்பீங்க, நல்லா வளர்ச்சி கொடுக்குது, நல்லா வளரும். இது வந்து பீக்கஞ்செடிங்க. பீக்கஞ்செடி விளக்கழுவுற தண்ணி பாத்திரம் உள்ளே ஜிங்கில் விளக்குனாலும் பெரிய பாத்திரமெல்லாம் நான் இங்கே தான் விளக்குவோம். பைப் இந்த இடத்துல டேப் போட்டிருக்கோங்க. அந்த தண்ணி வர இடத்துக்கு வந்து பீக்கம் விதை அப்படியே போட்டு விட்டேங்க. அது முளைச்சி வந்துருச்சு. பார்த்திங்கன்னா அங்கங்கே பாவச்செடி முளைச்சிருக்குதுங்க பாருங்கள். இதெல்லாம் எப்போ காய் பிடிக்கிறது, ஆனால் வந்துருச்சு. இது கொஞ்சம் ஆரோக்கியமாக வருது. அதனால் வந்து இந்த செடி விட்டுறலாம். அளவாக வந்து அங்கங்கே இருக்கிற ஒரு 4 செடி மட்டும் விட்டு மீதி எல்லாம் பிடுங்கி விட்றணுங்க. அப்புறம் ராமகோணம் தான். அது என்ன ஆகுதுங்க, கீழே படர்ந்து போகுது இல்லைங்களா, அந்த கணுவில் வேர் ஊனி அங்கங்கே தலைஞ்சிருதுங்க. இது பாருங்கள், எங்கள் பூனை பாருங்கள் எங்கே ஏறி நின்றுட்டுருக்குதுன்னு. காம்பவுண்ட் கீரை பார்த்திங்கன்னா பாவச்செடி பார்த்த பக்கமெல்லாம் படர்ந்து கிடக்குது. இந்த லைன் கீரை இது வந்து பொன்னாங்கண்ணி, செம்பொன்னாங்கண்ணின்னு சொல்லுவாங்க. லைன் கீரை பாருங்கள். இன்னொரு வாரம் அப்படிங்கும்போது இதெல்லாம் கிள்ளி இன்னும் கொஞ்சம் அப்படியே வச்சு விட்டுட்டோன்னா அப்படியே பாத்தியாக படர்ந்துடும். அந்த புதினா மாதிரியே படர்ந்துடும். அப்படி எங்கேயோ தப்பி தவறி முளைச்சி வந்த ஒரு மிளகா நாற்று. அதில் பாருங்க பூ வச்சிருச்சு, நீ பிஞ்சு வைக்கும். ஏன்னா பச்சை மிளகா எங்கள் வீட்டில் அதிகமாக யாருமே சேர்த்துறதில்ல, அதனால் பச்சை மிளகா செடி வைக்கலைங்க. அப்புறம் இங்கே இருந்த பதவில் எல்லாத்தையும் பிடுங்கி விட்டு சுத்தம் பண்ணி, மாரியம்மன் பண்டிகை வந்ததுன்னு சொன்ன பார்த்தீங்களா, சுத்தம் பண்ணுங்களா. அதில் பாருங்க இந்த பதவிலெல்லாம் பிடுங்கி விட்டதுலையே கொஞ்சம் செடி ஆரோக்கியமாயிடுச்சு. இதில் பாருங்கள் எத்தனை அரும்பு வச்சுருக்குதுங்க. இது ஃபுல்லாக பொறிச்சோம்னா ஏகப்பட்ட பூ வருங்க. நல்லா ஒருத்தர் வைக்கிற அளவுக்கு பூ வருங்க. ஒரு ஜானுக்கு மேலேயே வரும் கட்டி வச்சோம்னா. அங்கே இங்கேயும் பாவக்காய். நான் வந்து இந்த பாவை செடியை கொஞ்சம் நல்லா படர்ந்ததுன்னு எடுத்து இந்த மரத்தில் விட்டுறலான்ட்டு இருக்கிறேங்க. இந்த மரம் வேறு ஒன்றும் இல்லைங்க, முள் சீத்தா மரம். பாருங்கள், ஒரு நாற்று எங்கள் நாத்தனார் பொண்ணு கொண்டு வந்து கொடுத்தா. அவங்க வீட்டில் மரம் நிறைய பழம் இருக்குதுன்னு சொல்லிட்டு போட்டு சாப்பிட்டுட்டு, அப்போது நானே நாற்று கொண்டு வந்து தரேங்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுக்கும்போது நாங்களாம் அந்த நாற்றை வச்சு உண்டு பண்ணிட்டோங்க. யாருக்காவது மருத்துவ குணத்துக்கு தேவைப்படும் இல்லைங்களா, அதுக்காக இந்த முள் சீதா மரம். இதுவும் பெருசாகிடுச்சுங்க. 2 வருஷம் ஆச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா அதான் உங்களுக்கு சொன்ன மாதிரி பார்த்த பக்கம்லாம் பாவச்செடி முளைச்சிருக்கு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா தொய்யக்கீரையும் சாரணியும் தொய்யக்கீரை இதெல்லாம் பறித்து கடைஞ்சோம்னா சூப்பராக இருக்குங்க. இங்கெல்லாம் எந்த ஒரு கெமிக்கல் மருந்துமே நாங்கள் போடுறதே கிடையாது. அடுத்தது பாருங்கள், இங்கே ஒரு மல்லிச்செடி. ஆனால் இந்த மல்லிச்செடி அரும்பே வைக்கிறது இல்லைங்க. அது அப்படியே வச்ச மாதிரி அந்த எலுமிச்சம்பழ செடி அப்படியே இருக்குதுங்க. இது அப்படி இருக்குது. ஆனால் கரிஞ்சுக்குட்டி கீரை வேணால் ஒரு நாள் பறித்தா எல்லாத்துக்குமே நல்லா தாராளமாக வரும். அந்த அளவுக்கு அது வரைக்குமே இருக்குது. நல்லா படர்ந்து கிடக்குதுங்க. ஒரு செடி தான் இருக்குது, அந்த ஒரு செடி படர்ந்துருக்குது. இது மழை பெஞ்சிருச்சு இல்லைங்களா, நேற்று நல்லா மழை பெஞ்சிருக்குது. நிறைய இனி முளைக்குங்க. பழம் உளுந்து கிடக்கிறதுக்கு இனி எல்லாம் முளைக்கும். அடுத்து பாருங்கள், எங்கள் வீட்டுக்காரரு இப்போ 10 நாள் ஆகுதுங்க இது போட்டு. இது வெந்தயக்கீரை போட்டிருக்காரு. வெயிலுக்கு பாருங்கள், வெயிலுக்கே தாக்கு பிடிக்கலன்னா எனக்கு ஒரு திடீர்னு ஒரு சந்தேகம் வந்துட்டு என்னன்னு கேட்டேன்னா, என்னங்க உப்புக்கு இதை இறச்சி விட்டுட்டிங்களா, என்ன இப்படி விளையன்னு இப்படி இதாக இருக்குது அப்படின்னு கேட்குங்காட்டிக்கு, நான் எங்கே உப்பு இறைக்கிறேன், உப்பு ஏது நம்மக்கிட்ட இறைக்கிறதுக்கு, இது வெயிலுக்கு தாங்காமல் தான் அந்த மாதிரி
வறண்டு போச்சு அப்படின்னாருங்க. ஆனால் குறையாம தண்ணி விட்டுக்கிட்டே தான் இருக்கிறேங்க. முளைச்சி வந்து 8 நாள் ஆயிடுச்சு. ஆனால் இப்படி தான் இருக்குது. இன்னும் பெருசாகணும். இன்னொரு இன்ச் அளவுக்கு பெருசாச்சுன்னா தான் பிடுங்கினோம்னா கரெக்டாக இருக்குங்க. பொரிச்சா பொரியலுக்கு ஆகும் நம்மளுக்கு. நம்ம இது காசு கொடுத்து வாங்க தேவையில்லை. அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து எங்கள் கொய்யா மரம். இந்த கொய்யா மரம் துவைக்கிற கல்லுக்கு பக்கத்தில் விளைக்கலவரன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த இடத்துல பெரிய மரமாக இருந்ததுங்க. செங்கொய்யா, குட்டி குட்டி கொய்யா, சின்ன சின்ன செங்கொய்யா, அப்படி ஒரு டேஸ்ட்டு, தேன் சுவை மாதிரி நிறையா பிடிக்குங்க. காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா அப்படியே வலிச்சு வண்டி மக்கரையில் வலிச்சு கொட்டல அந்த அளவுக்கு இருக்குங்க. வண்டி மக்கரைன்னா தெரியும் உங்களுக்கு, சாணி வலிக்கிறது கூட மூங்க கூடையாட்டு இருக்குங்க. அது நிறையா வலிச்சு கொட்டலாங்க. அந்தளவுக்கு கொய்யாக்காய் இருக்கும். வரவங்க போகிறவங்க வேணுங்கிறவங்க மனசார கொண்டு போவாங்க. அதுவும் போக அதுக்கு மேலே இருந்ததுன்னா மாட்டுக்கெல்லாம் கூட நாங்கள் எடுத்து கொட்டி கொடுத்துருவோம். அப்படியெல்லாம் இருந்தது. அந்த இடத்துல வீடு வேலையாகும்போது வறண்டு காற்றடிச்சதில் அந்த சாலை மேலே சாஞ்சிருச்சுங்க. பாருங்கள், இந்த இடத்துல இருந்த மரம் அப்படியே சாலை மேலே சாஞ்சிருச்சுங்க. அதுக்கப்புறமா தான் பார்த்துட்டு சரி இந்த மரத்தை வெட்டிடலான்னு சொல்லிட்டு அந்த மரத்தை வெட்டிட்டோம். அதனோட பழம் உளுந்து முளைச்ச நாற்றுல இப்போ இந்த நாற்றை கொண்டு வந்து வச்சு இது உருவாக்கிட்டோம். இதுவும் இருக்குங்க, 2 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. உருவாக்கிட்டோம். இதெல்லாம் மெதுவாக தானே வரும். இப்போ தான் நிறையா கன்று விட்டு மரம் முளைக்குது. வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுதுங்க. அதனால் பார்ட் 2வாக அடுத்த வீடியோவாக மீதி இருக்கிற தோட்டத்தினுடைய டூரை போடுறோங்க. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, வணக்கங்க. இதை தொடர்ந்து பார்ட் 2வை நீங்கள் பாருங்கள்.